எல்லையில் வீர மரணம் அடைந்த இந்திய ராணுவ வீரர். இறுதி வரை பாகிஸ்தானை எதிர்த்து நின்ற மாவீரன். நாட்டையே சல்யூட் வைத்த தியாகம். காஷ்மீர்ல பாகிஸ்தான் ராணுவம் நடத்தின தாக்குதல்ல இந்திய ராணுவ வீரர் ஒருத்தர் வீர மரணம் அடைஞ்சிருக்காரு. ஜம்மு காஷ்மீரோட பஹல்காம்ல கடந்த மாதம் 22ஆம் தேதி பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளை சுற்றி வளைச்சு 26 பேரை அவங்க குடும்பம் முன்னிலையிலேயே சுட்டு கொண்டிருக்காங்க. இதற்கு பதிலடியாதான் கடந்த புதன்கிழமை அதிகாலையில பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு பேர்ல 9 பயங்கரவாத தளங்களை இந்தியா தாக்கியிருக்கு. இந்தியாவுடைய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பூஜ் பகுதியில பொதுமக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இடங்கள்ல பாகிஸ்தான் எல்லை தாண்டிய தாக்குதல்ல ஈடுபட்டுச்சு. இதுல குறைந்தது 15 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் 54 பேர் காயமடைந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் காஷ்மீர் பூஜ் பகுதியில பாகிஸ்தான் ராணுவம் எல்லை மீறி நடத்தின தாக்குதல்ல இந்திய ராணுவ வீரர் ஒருத்தர் வீர மரணம் அடைஞ்சிருக்காரு. ராணுவ வீரர் தினேஷ்குமார் வீர மரணம் அடைஞ்சதா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு. பூஜ் பகுதியில அப்பாவி பொதுமக்கள் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்களால பாதிக்கப்பட்டவர்களோட ஒற்றுமையோட நிற்கிறதா இந்திய ராணுவம் அறிவிச்சிருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.